ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குன்னா நம்ம கிளாஸஸ் டிஸ்கஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஸோ இப்போ நம்ம என்னப்பா பார்த்துட்ருக்கோம், ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸோட டிஸ்கஷனா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் இல்லைப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சா? ஓகே, நம்ம சைடில் எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நம்ம சேனலை பற்றி இன்ட்ரோ கொடுத்துறேன். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம், என்னென்ன சப்போர்ட் இருக்கும் அப்படின்றத நான் ஒரு பிகினிங் தான். ஓகே, ஸோ ஓகே தானேப்பா, ஆடியோ வீடியோ கிளியராக தானே இருக்குது? எஸ் கிளியர். ஓகே சுஜி. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா, மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்ட்டான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் ஸோ கண்டிப்பாக கூப்பிடுங்கப்பா. ஸோ நம்ம சேனல் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை தவிர்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோர்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ அந்த கோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸாக இருக்கும். ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டடாக கிடைக்கும். அண்ட் ஷெடியூலில் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். கோர்ஸோட வேலிடிட்டின்றது 2 years இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல், வீக்லி டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் வித் டிஸ்கஷன் அண்ட் சொல்யூஷன்ஸோடு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கிறோன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் நாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது தான் உங்கள் வேலை. ஓகே, நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் கொஷினை இப்போ பாருங்கள். ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நான் எப்போவுமே நீங்கள் மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கொஷின் கொண்டு வருவேன். ஸோ அப்படி நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த டிஸ்கஷன்ன்றது ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்டிங் டிஸ்கஷன் தான். ஸோ இங்கே தப்பு பண்ணுறீங்கன்றது நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டை மீன் பண்ணாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுங்க, எதையும் ப்ராப்பரான டேட்டாவோட அனாலிசிஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. ஓகே, எதையும் பிளைண்டாக பண்ணாதீங்க. ஸோ பிளைண்டாக பண்ணுற எந்த விஷயமும் எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு நமக்கு கொஷினோட பேட்டர்ன்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இன்னமும் டஃப்பனாக மாறும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சேம், உங்களுக்கு பேசிக்லேருந்து தெரியும் அப்படின்னா எந்த மாதிரியான கொஷினையும் ஆன்சர் பண்ண முடியும். அப்படியே உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் ஆப்ஷனை எலிமினேட் ஆச்சு பண்ணிட முடியும். ஸோ அதை தான் நம்ம ரெகுலராக சொல்கிறது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் என்னப்பா? ஸோ அதனால தான் எப்போவுமே ஒரு கொஷினை படிக்கிறீங்க, ஒரு திங்ஸை படிக்கிறீங்க, ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பரான ஒரு இதில் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் விசிபிளாக இருக்குல்லப்பா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு ட்ரை பண்ணுங்களேன். ஓகே, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஏவா பியா சியா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கொஷின் கிளியராக தான் இருக்குது. நான் ஒரு முறை ரீட் அவுட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி, டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியை நீங்கள் ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் லோடோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியை நீங்கள் ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் லோடோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. செகண்டரி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் கனெக்டட் வித் அ பியூர் ரெசிஸ்டிவ் லோடு. The power factor of primary side. So என்னோட primary side ஓட power factor என்ன? சரி, இங்க பாருங்க, secondary ஓட power factor என்ன? Secondary it is a resistive load. So resistive load பொறுத்த வரைக்கும் power factorன்றது unity. அப்போ primary ஓட power factor unity அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் ரெகுலராக பண்ணுற மிஸ்டேக். ஓகேயா? ஸோ கண்டிப்பாக ப்ரைமரியோட பவர் ஃபேக்டரும் யூனிட்டியாக இருக்காது. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டா. ஸோ இப்போ பாருங்கள் சார், செகண்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற லோடு ரெசிஸ்டிவ் லோடாக இருக்கனால ஸோ இவனோட வோல்டேஜும் செகண்டரியோட கரண்ட்டும், ஓகேயா, செகண்டரியோட கரண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் ஃபேஸாக இருக்கும். திஸ் இஸ் இன் செகண்டரியோட ஃபேஸார். ஓகே, பட் ஆனால் பிரைமரி எப்படி இருக்கும்? எஸ், இப்போ நமக்கு என்ன தெரியும் சார், செகண்டரியில் நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட ஆப்ரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணப்பவே சொல்லியிருந்தேன். செகண்டரியோட கரண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் ஒன்லி I2.
ஓகேயா? இந்த செகண்டரியோட கரண்ட் நீங்க லோட் பண்ணீங்கன்னா இந்த செகண்டரி கரண்ட்னால E வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்னா E1 ரெடியூஸ் ஆகும். இங்க நீங்க செகண்டரியை லோட் பண்ணீங்கன்னா E1 ரெடியூஸ் ஆகும். அப்ப E1 ரெடியூஸ் ஆகுதுன்னா therefore இங்க இருக்கிறது வோல்டேஜ் இஸ் V. அப்போ E is lesser than V. E1 is lesser than V. அப்ப definitely it takes another one of current. That is what I1 dash. கிளியரா? இந்த I1 dash அப்படின்ற ஒரு கரண்ட்டை எடுத்துக்கும். ஓகே, ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மரோட நோ லோட்ல ஒரு கரண்ட் போயிட்டு இருக்குமே, நம்ம மறந்துட்டீங்களா? ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் we have one component of current, that is I0. ஓகே, அப்ப பாருங்க இந்த இடத்துல I0ன்றது என்னப்பா? so I0 is a magnetizing component of current. நம்ம இந்த I0 நம்ம எப்ப எக்ஸ்பிளைன் பண்றப்பவுமே சொல்லிருப்போம், I0 is a power factor. I0 ஓட power factor, I0 ஓட power factor is 0.2 lag. ஓகேயா? சோ அடுத்ததா இந்த I0ன்றது எத்தனை % இருக்கும்? நேத்துமே நம்ம டிஸ்கஷன்ல பார்த்தோம், which is 2 to 5% of I1. ஓகேயா? இந்த I0ன்றது I1ல 2 ல இருந்து 5% தான். ஓகே, I0ன்றது 2 ல இருந்து 5% தான். அட் தி சேம் டைம் அதோட பவர் ஃபேக்டர் லாகிங். ஓகேங்களா? இப்போ இந்த வெக்டாரை நீங்க வரைய போறீங்க, இந்த பிரைமரி கரண்ட் வெக்டார் I1 வரைய போறீங்க. அப்போ I1 நீங்க வரையறீங்கன்னா சார் எப்படி வரையணும்? you need to add of I0 வெக்டார் plus I1 வெக்டார். என்னோட I0 வெக்டாரையும் I1 வெக்டாரையும் ஆட் பண்ணணும். why? because I1 this is primary current. primary current வந்து secondary component of load current plus no load current அப்படி எழுதுவோம். கரெக்ட்டா? secondary component அதாவது primary component of load current இது. ஓகேயா? செகண்டரியில நீங்க லோட் பண்ணீங்கல்ல அந்த கரண்ட். அடுத்ததா இது என்னோட நோ லோட் கரண்ட். இப்போ இதோட வெக்டாரை நீங்க வரைஞ்சீங்கன்னா I0 ஓட மேக்னிடியூட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், 2 ல இருந்து 5%. ஆனா அது ரொம்ப லாகிங்கா இருக்கும். அடுத்ததா இந்த I1 டேஷ் இருக்கு பாருங்க. so I1 dash ஓட magnitude is UPF. so ஏன்னா இந்த I1 dash உருவாகிறதுக்கு யார் காரணம்ப்பா? I2 தான் காரணம். அப்ப I2 ஓட பவர் ஃபேக்டர் தான் I1 டேஷ்க்கு வரும். அப்ப I1 டேஷ்ன்றது யூனிட்டி பவர் ஃபேக்டரா இருக்கும், I0ன்றது லாகிங் பவர் ஃபேக்டரா இருக்கும். ஓகே, so this is voltage அப்படின்னு எடுத்துக்கோமே. இல்ல இது வோல்டேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, this is voltage. so this is current. நான் எக்ஸாம்பிளுக்கு I அப்படின்னு தான் எழுதிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல என்னோட I1 டேஷை பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? it is in phase. ஓகே, இது I1 டேஷ் in phase இருக்கு. அடுத்ததா I0 எனக்கு என்ன தெரியும்? I0 is lagging. கரெக்டா? I0 is lagging. at the same time அவனோட மேக்னிடியூட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இவ்வளவுதான் மேக்னிடியூட். 2% தானே? ஸோ 2% தானே? அப்போ இதை ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா இந்த 2 வெக்டார்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். கிளியரா? இந்த 2 வெக்டார்ஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் லைக் திஸ். ஓகே, அப்போ ஃபைனல் இதோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும்னா திஸ் இஸ் த பிரைமரி கரண்ட் I1. ஓகே, ஸோ இது என்னதுப்பா? திஸ் இஸ் I0. ஓகே, அப்ப I0ன்றது ரொம்ப சின்ன காம்போனன்ட், ஆனா லாகிங். பாருங்க, லாக் தானா இருக்கு, வோல்டேஜ் விட லாக் தானா இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆங்கிள் வில் பி மோர் ஆர் லெஸ் 0. அதாவது 10 to 5 டிகிரி ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 டிகிரில இருந்து 10 டிகிரிஸ் வரைக்கும் தான் இருக்க முடியும். அப்போ இவனோட பவர் ஃபேக்டர் நீங்க பாத்தீங்கன்னா that is cos of 5 degrees. okay, we will almost 0.95 lagging power factors தான் இருக்கும். ஓகே, எப்பவுமே டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியோட பவர் ஃபேக்டர் தான் சேமான பிரைமரிக்கு இருக்குமானா இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் நோ லோட் காம்போனன்ட். எதுக்காக இந்த நோ லோட் காம்போனன்ட்னால பவர் ஃபேக்டர் குறையுதுன்னா பிகாஸ் இட் இஸ் a reactive component. இந்த I0ன்றது என்னப்பா? that is a mostly reactive component தானே? so அந்த reactive component இருக்கிறதுனால பிரைமரியோட பவர் ஃபேக்டர் never going to be unity. ஓகே, செகண்டரியை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அது லீட் ஆகுமா? லீட் ஆக வாய்ப்பே இல்லை. 0 பவர் ஃபேக்டருக்கு போகாது, அது ரொம்ப கம்மி, இன்னும் ரொம்ப கம்மி அது. ஸோ இந்த இடத்துல என்னோட ஆப்ஷன் சி தான் நம்மளோட பர்ஃபெக்டான ஆன்சர்.
ஓகே, ரீசன் புரியுது இல்லப்பா? சிம்பிளா நான் வெக்டாரை வச்சு சொல்றேன்னா, ஸோ I2 வர்றான் லோடு வந்து கொடுத்ததுனால, இந்த I2ன்றது என்ன? இட் இஸ் UPF. அப்போ இதனால வந்த I1 என்னவா இருக்கும்? தட் இஸ் ஆல்சோ UPF. I1 டேஷ்னு சொல்றேன், I1 சொல்லக்கூடாது. ஓகே, அப்போ இது அப்போஸ் பண்ண வந்தது தான் I1 டேஷ். அந்த I1 டேஷ்ன்றது UPF இருக்கும். ஆனா I0 இருக்கான் பாருங்க, அது லாகிங்கா இருக்கும். இந்த I1 டேஷ் பிளஸ் I0 ஆட் பண்ணாதான் தட் இஸ் பிரைமரி காம்போனன்ட் ஆஃப் கரண்ட். அதோட பவர் ஃபேக்டர் தான் கேட்கறாங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.95 லேகாக தான் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல? ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். ஸோ நெக்ஸ்ட் இது சொல்லுங்க சார். 10 kVA 400 bar 200 volt single phase transformer with a leakage impedance draws a short circuit current of ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். இது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கிடையாது, இங்க பாருங்க, இது வெறும் ஷார்ட் சர்க்யூட் லைன் கரண்ட் கிடையாது. இட் இஸ் a ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றப்போ சொல்லியிருப்பேன், ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னா என்ன, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னா என்ன, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்கும் ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குப்பா? ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தோம்ல, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இது வந்து I rated, இது ஒரு ரேட்டட் கரண்ட். ஓகேயா? சோ இது ஒரு ரேட்டட் கரண்ட். ஆனா ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்ன்றது எப்ப நடக்கும்? சோ இந்த கரண்ட்டை நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் கண்டக்ட் பண்றப்ப பார்த்திருப்போம். டியூரிங் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் இதுல தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ டியூரிங் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட், இந்த ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் கண்டக்ட் பண்றப்போ நம்ம ரேட்டட் வோல்டேஜுக்கு இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருப்போமா, ரெடியூஸ்டு வோல்டேஜுக்கு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவோமாப்பா? ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டை ரேட்டட் வோல்டேஜுக்கு கண்டக்ட் பண்றோமா, ரெடியூஸ்டு வோல்டேஜுக்கு கண்டக்ட் பண்றோமா? வீணோ நம்ம எப்பவுமே ரெடியூஸ்டு வோல்டேஜுக்கு தான் கண்டக்ட் பண்ணுவோம். பர்டிகுலரா அதோட ரெடியூஸ்டு வோல்டேஜ் எவ்வளவா இருக்கணும்னா இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கணும்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சி எக்ஸாம்பிளா இந்த இடத்துல இம்பிடன்ஸ் 10%ன்னா அப்ப 10% ஆஃப் ரேட்டட் வோல்டேஜுக்கு கண்டக்ட் பண்ணியிருப்போம். டியூரிங் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் the HV side is excited with reduced voltage. கரெக்டா? சோ இந்த ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டை எடுக்கிறப்போ நம்ம வந்து ரெடியூஸ்டு வோல்டேஜை கொடுப்போம். ஸோ ரெடியூஸ்டு வோல்டேஜை கொடுத்தாதான் எனக்கு என்ன கொடுத்துருக்கும்னா I ரேட்டடையே கொடுத்துருக்கும். ஓகேயா? ஸோ இது பர்டிகுலரா எவ்வளோ ரெடியூஸ்டு வோல்டேஜ்னு சொல்லியிருப்பேன், the percentage of Z, the percentage of Z of the rated voltage of voltage, it gives the I rated. இதுக்கான மீனிங் புரியுதாப்பா? நீங்க பர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் அளவுக்கான வோல்டேஜ் கொடுக்குறீங்கனாலே I rated கிடைச்சிரும். which mean ஒரு 10%, இந்த क्वेश्चनல 10 தான கொடுத்திருக்காங்க, அப்ப 10% ஆஃப் ரேட்டட் வோல்டேஜ். ஓகே, 10% ஆஃப் ரேட்டட் வோல்டேஜ் எனக்கு என்ன கொடுத்திருக்கும்னா I rated கொடுக்கும். புரியுது தானே? சோ இப்போ 10% ஆஃப் ரேட்டட் வோல்டேஜ் எனக்கு I rated கொடுத்துரும். ஓகே, நீங்க 10% ஆஃப் ரேட்டட் வோல்டேஜ் HV சைடுல கொடுத்தீங்கனாலே என்னோட ரேட்டட் கரண்ட்டை கொடுத்துரும். இப்போ I rated நீங்க கண்டுபிடிங்க HV சைடுல, பிகாஸ் இந்த டெஸ்ட் எப்பவுமே எந்த சைடுல கண்டக்ட் பண்றோம், HV சைடுல தான் கண்டக்ட் பண்றோம். அப்போ HV யோட ரேட்டட் கரண்ட் தான் தெரியணும். ஸோ அப்போ I rated வேணும்னா என்னப்பா எழுதலாம்? ஸோ தட் இஸ் KVA டிவைட் பை V. அப்போ வியும் கேன்சல் ஆச்சுன்னா ஆம்பியர் கிடைக்கும்ல, அதுதான் பேசிக். ஓகே, அப்போ I rated என்ன? 10,000 divided by 400 அடிச்சா 2 0 போச்சு. அடுத்ததா 25 ஆம்பியர் சார். ஓகே, 25 ஆம்பியர் சார். ஓகே, 25 ஆம்பியர். இதுக்கு என்ன அர்த்தம்னா 10% ஆஃப் ரேட்டட் வோல்டேஜ் ஆஃப் HV. அப்ப HVன்றது 400 வோல்ட். இந்த 400 வோல்ட்ல 10% நீங்க கொடுத்தீங்கனாலே எனக்கு ரேட்டட் கரண்டான 25 ஆம்பியர் வந்திருக்கும். அப்ப இதுல 10% எவ்வளவுப்பா? அப்ப which mean 40 voltage in HV. It gives
25 ampere of current. இதுதான் இந்த கொஸ்டின்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு சொல்றது. ஓகேயா, நீங்க பர்சன்டேஜ் ஆஃப் Z ஹை வோல்டேஜ் சைடுக்கு கொடுத்தப்போ இந்த காயில்ல எனக்கு ரேட்டட் கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்கும் which is 25 ampere. ஓகேயா, அந்த ரேட்டட் கரண்ட் 25 ampere போயிருக்கும். இப்போ இந்த ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னா என்ன? ஓகே, இப்போ என்னோட இந்த ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னா என்னன்னா, சார் நீங்க ஒருவேளை இதுல ரேட்டட் வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் சைடுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ நம்ம எப்பவுமே இந்த டெஸ்ட்ல ரெடியூஸ்டு வோல்டேஜ் தான் கொடுப்போம். ஓகே, இந்த டெஸ்ட்ல ஹை வோல்டேஜ் சைடுக்கு ரெடியூஸ்டு வோல்டேஜ் தான் கொடுப்போம், which mean 10% ஆஃப் Z இல்ல ஒரு 8% ஆஃப் Z தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த டைம்ல தெரியாம நீங்க V ரேட்டட கொடுத்துட்டீங்க HV சைடு. ஸோ இது வந்து ஷார்ட் சர்க்யூட், LV இஸ் ஷார்ட் சர்க்யூட்டர். அப்ப இந்த இடத்துல ஒருவேளை நீங்க தெரியாம V ரேட்டட கொடுக்குறீங்க, this is V rated. ஸோ இப்போ இந்த கேஸ்ல என்னோட கரண்ட் இருக்காம்ல, இந்த கரண்ட்டுக்கு பேரு தான் ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். சார் இந்த ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்ன்றது ரொம்ப அப்நார்மலா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த கேஸ்ல இம்பிடன்ஸ் நீங்க பாருங்களேன், செகண்டரியோட இம்பிடன்ஸ் ஜீரோவா இருக்கிறனால இந்த ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்ன்றது இட் இஸ் வெரி லார்ஜ் வேல்யூவா இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சார் பொதுவாக ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் நீங்கள் பண்ணுறப்போ HV சைடில் ரெடியூஸ்டு வோல்டேஜ் தான் சார் கொடுப்பீங்க. ரெடியூஸ்டு வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டட் கரண்ட் கிடைக்கும் சார். அந்த ரெடியூஸ்டு வோல்டேஜ் இந்த கேஸில் 10% சொல்லிட்டாங்க சார். ஓகே, இந்த கேஸில் பாருங்க 10% ஆஃப் HV வந்து 40 வோல்ட்டு, 10% ஆஃப் HVன்றது 40 வோல்ட்டு. அப்போ 40 வோல்ட் கொடுத்துருந்தீங்கன்னா 25 ஆம்பியர்னா அப்ப 400 வோல்ட் கொடுத்திருந்தா எவ்வளோ வந்திருக்கும் கரண்ட், அதுதான் கேட்குறாங்க. அப்ப 400 வோல்ட் இஸ் given to HV. so இது எத்தனை டைம்? 10 டைம். அப்ப therefore current will also become 10 time increases. அப்ப 250 ampere will flow through the coil, will circulate in transformer. ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேட்டட் கரண்ட் 25 தான் இதில். இப்போ எவ்வளோ கரண்ட் போகுது? 250 ஆம்பியர் கரண்ட் போகுது. அப்போ டெஃபினட்டாக டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்ஸ் என்னவாகும்? இன்சுலேஷன் ஃபெயில் ஆகிடும். ஓகேயா, ஸோ ஆக்சுவலாக அது வந்து இன்சுலேஷனை பற்றி அவங்க கேட்கல, எவ்வளோ கரண்ட் போயிருக்கும் ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் அப்படின்ற கண்டிஷனில் எவ்வளோ கரண்ட் போயிருக்கும் அப்படின்றத மட்டும்தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ ஃபார் திஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னப்பா? எஸ், இட் இஸ் 250 ஆம்பியர்ஸ் தான். ஸோ ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னா புரிஞ்சுக்கிறீங்கல்லப்பா. ஸோ என்ன ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னா என்ன? ரெடியூஸ்டு வோல்டேஜ் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம ரேட்டட் வோல்டேஜ் கொடுத்ததுனால என்னோட காயில்ல இருக்கிற அந்த அப்நார்மல் கரண்ட்டை தான் ஸ்டெடி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் புரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ ஜஸ்ட் அடுத்ததா இந்த கொஸ்டினுக்கு கால்குலேட் பண்ணுங்கப்பா. ஸோ உங்களுக்கு வந்து ஹெச்வி சைடோட ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் இம்பிடன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ செகண்டரியிலிருந்து பிரைமரிக்கு மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்? பிரைமரியிலிருந்து செகண்டரிக்கு ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா என்னவாகும்? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் பிரைமரிக்கு வர்றப்ப என்ன இருக்கும்? டிவைடட் பை K ஸ்கொயர் வரும். ஸோ பிரைமரியில் இருக்கிற வேல்யூ செகண்டரிக்கு போகிறப்ப என்னவாகும்? இன்டூ K ஸ்கொயர்னு வரும். ஸோ Kன்றது என்ன? தட் இஸ் N2 by N1, that is E2 by E1 அப்படின்னு எழுதலாம். ஸோ கரெக்டா? இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன? இது 4 kVA, 400 bar 200 volt. ஸோ Z இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லீக்கேஜ் இம்பிடன்ஸ் in per unit ZPU 0.02 plus J 0.04 per unit. ஓகேயா, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் the leakage impedance இங்க என்ன இருக்கு? per unitா? it is not in a per unit. இப்போ ஓம்ஸ்ல கேட்கறாங்க.
Okay, leakage impedance in ohms when referred to HV side, when referred to HV side. அப்போ இவனோட ரெசிஸ்டன்ஸை ஹை வோல்டேஜ் சைடுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, இது இம்பிடன்ஸ். ஓகே, இந்த லீக்கேஜ் இம்பிடன்ஸை நீங்க ஹை வோல்டேஜ் சைடு விச் இஸ் பிரைமரி சைடு. ஓகே, அப்ப பிரைமரி சைடுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா என்னவா இருக்கும்? எல்லாமே ஆக்சுவல் இம்பிடன்சஸ்ல இருக்கு, இது ஓம்ஸ்ல இருக்கு, யூனிட் எல்லாமே ஓம்ஸ். ஓகே, ஏன்னா ஆக்சுவல் இம்பிடன்ஸ் கேட்குறாங்க, ஆக்சுவலோட லீக்கேஜ் இம்பிடன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் இது டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி, டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரின்ற கேஸ் தெரியல உங்களுக்கு. இது எங்கே இருக்குன்னா செகண்டரியில் இருக்கு இதோட லீக்கேஜ் வேல்யூ. ஓகே, இதுதான் அது 0.02 plus J 0.04 பர் யூனிட்ல இருக்கு. ஸோ இவன் பிரைமரிக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, இவனை நீங்க பிரைமரிக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? இது R2 இருந்துச்சுன்னாலே, இது பிரைமரிக்கு வந்துச்சுன்னா R2 டேஷாக தானே வரும். ஒரு ரெசிஸ்டன்ஸை எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்ப்பா, R2ன்னு ஒரு திங்கு பிரைமரிக்கு வந்தாலே அது R2 டேஷாக தானே வரும். ஓகேயா? அப்போ therefore R2 டேஷ்ன்றது என்ன எழுதுவோம்? R2 டிவைடட் பை K ஸ்கொயர் அப்படின்னு தானே எழுதுவோம். ஸோ வாட் வி நோ, Kன்றது என்ன? N2 by N1 இல்லை E2 by E1 இல்லை I1 by I2. ஓகே, இது என்னோட K. இங்கே எனக்கு என்ன இருக்கு? E2 by E1 இருக்கா? திஸ் இஸ் E1, இது E2. அப்போ therefore K என்னப்பா வரும்? ஸோ E2 வந்து 200, E1 வந்து 400. அப்போ K என்ன? 1/2. the value of K என்ன கிடைக்குதுன்னா 1/2. ஸோ ஆன்சர் ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ இந்த கொஸ்டின் கஷ்டமா? ஈஸி தானே. ஒரு பர் யூனிட்ல கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு செகண்டரி பர் யூனிட், லீக்கேஜ் பர் யூனிட் கொடுக்குறாங்க. அப்போ அது பிரைமரிக்கு வந்துச்சுன்னா என்ன வேல்யூ? என்ன வேல்யூ பிரைமரிக்கு வந்துச்சுன்னா? ஓகே, நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஸோ செகண்டரியில் இருக்கிறவன் பிரைமரிக்கு வரணும் அப்படின்னா டிவைட் பை K ஸ்கொயர் போடுவோம். பிரைமரியில் இருக்கிறவன் செகண்டரிக்கு போகணும்னா என்ன பண்ணுவோம்? இன்டூ K ஸ்கொயர் போடுவோம். இப்போ நான் வித் ரெஸ்பெக்ட் டு ஹை வோல்டேஜ் சைடுன்னு சொல்றாங்க, அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரின்னு தானே அர்த்தம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரினா டிவைட் பை K ஸ்கொயரா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த வேல்யூவை டிவைட் பை K ஸ்கொயர் போடுவீங்க, அடுத்து இந்த வேல்யூவை டிவைட் பை K ஸ்கொயர் போடுவீங்க. ஓகே, அதை தான் நான் எழுதுறேன்ப்பா. திஸ் இஸ் Z2 டேஷ்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே லீக்கேஜ் இம்பிடன்ஸ். ஓகே, இம்பிடன்ஸ்னா Z, கரெக்டா? அப்போ Z2 இஸ் ஈக்குவலன் டு Z2 டேஷா வரும் பிரைமரிக்கு வர்றப்போ. அப்போ therefore இது என்ன ஆகும்பா? Z2 டிவைட் பை K ஸ்கொயர்னு வரும், கரெக்டா? அப்போ நம்ம Z2 டேஷ் எப்படி எழுதலாம்? Z2 டிவைட் பை K ஸ்கொயர். திஸ் இஸ் வாட் Z2. ஓகே, இதுதான் என்னோட Z2. அப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. K ஸ்கொயர்ன்றது என்னப்பா? K ஸ்கொயர்ன்றது 1/4. அப்போ 0.02 பிளஸ் J 0.04 டிவைடட் பை 1/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ மல்டிப்ளை ஆச்சுன்னா என்னப்பா ஆகும்? 4 மேலே போயிடும். 0.02 பிளஸ் J 0.04. அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப 0.08 பிளஸ் J 0.16. கிளியரா? அப்போ இது கிடைச்சிருக்கு, இது ஆப்ஷன்ல இருக்கு. எஸ், இதுவும் ஆப்ஷன்ல இருக்கு, ஆனா ஆன்சர் இது கிடையாது. ஓகேயா? இதுவும் ஆப்ஷன்ல இருக்கு, ஆனா ஆன்சர் இது கிடையாது. எதுக்காக இது ஆன்சரா வரல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சார் இங்க எனக்கு ஆன்சர் வில் பி இன் பர் யூனிட். செகண்டரியில என்னவா இருக்கான்? பர் யூனிட்ல இருக்கான். ஓகேயா? ஒரு வேல்யூ செகண்டரியில பர் யூனிட்டா இருந்தா நீங்க அதை அப்படியே கன்வெர்ட் பண்றீங்க, பிரைமரிக்கு கன்வெர்ட் பண்றீங்க. அப்போ அதுவுமே என்னவா இருக்கும்? இதுவுமே பர் யூனிட்ல தான் இருக்கும். ஓகே, அப்போ என்னோட Z2 டேஷ் இங்க கிடைச்சிச்சு இல்ல 0.08 பிளஸ் J 0.16. இட் இஸ் இன் பர் யூனிட். ஓகே, இது பர் யூனிட்ல இருக்குது. ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க?
லீக்கேஜ் இம்பிடன்ஸ் இன் ஓம்ஸ்ல கேட்குறாங்க. ஓகே, அப்போ லீக்கேஜ் இம்பிடன்ஸ் இன் ஓம்ஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க எப்படி பர் யூனிட்ல சொல்லுவீங்க? இதுவே உங்களுக்கு ஓம் இல்லாம பர் யூனிட்டா இருந்தா ஆன்சர் பி தான். ஆனா இப்போ இதுக்கு வந்து பர் யூனிட்ல கேட்கறாங்கல்ல, அப்ப இதை பர் யூனிட்டுக்கு ஆக்சுவலுக்கு மாத்தணும். ஓகே, இது பர் யூனிட்ல கேட்கலப்பா. ஓகே, பர் யூனிட்ல நமக்கு கேட்கல, பர் யூனிட்ல கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலுக்கு கேட்கறாங்க. அப்போ இதை பர் யூனிட்ல இருந்து ஆக்சுவல் கன்வர்ஷன் பண்ணணுமா? ஸோ கிளியரா? அப்போ என்ன பண்ணணும்? we need to convert this into per unit to actual. per unit to actual conversion. ஸோ எனக்கு என்ன தெரியும்? per unitல இருந்து ஆக்சுவல் வேணும்னா எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸோ ஞாபகம் இருக்கா? per unitல இருந்து நமக்கு ஆக்சுவல் வேணும்பா. ஸோ per unitல இருந்து ஆக்சுவல் வேணும், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? பர் யூனிட்லிருந்து ஆக்சுவல் வேணும். இப்போ பர் யூனிட்டை எழுதிக்கலாம். ஓகே, பர் யூனிட்ல என்ன 0.08 பிளஸ் ஜே 0.16. ஓகே, பர் யூனிட்ல இருந்து எனக்கு ஆக்சுவல் வேணும். ஸோ இப்போ ஆக்சுவல் வேணும்னா என்ன பண்ணிருப்போம்? நம்ம ஃபால்ட்டில் கூட ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி. ஸோ பர் யூனிட்ல இருந்து ஆக்சுவல் வேணும்னா என்ன பண்ணுவோம்? எஸ், ஆக்சுவல் வேணும் அப்படின்னா per unit into base. கரெக்டா? ஆக்சுவல் குவான்டிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா per unit குவான்டிட்டியோட பேஸ் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் இட். கிளியர் தானே? அப்ப எனக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா per unit குவான்டிட்டியோட பேஸ் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணுங்க சார். இது வந்து என்னோட per unit இம்பிடன்ஸ். ஓகே, per unit leakage impedance. இது per unit leakage impedance. இப்போ என்னோட பேஸ் இம்பிடன்ஸை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த பேஸ் இம்பிடன்ஸை இவனோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் இம்பிடன்ஸ் கிடைச்சிரும். அப்போ இங்க பேஸ் இம்பிடன்ஸ் எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது? நமக்கு ஒரு விஷயம் தெரியும், பவர் S equivalent to நமக்கு என்னப்பா தெரியும்? ரியல் பவர்லயே நான் உங்களுக்கு எழுதுறேன், P is equivalent to V squared divided by R அப்படின்னு எழுதலாமா? இது ரியல் பவரா? அதே மாதிரி Q is equivalent to V squared divided by X அப்படின்னு எழுதலாமா? இது ரியாக்டிவ் பவரா? அப்ப S is equivalent to V squared divided by Z ன்னு எழுதலாம்ல. கரெக்ட் தானே? ஸோ ரியல் பவர்னா R, ரியாக்டிவ் பவர்னா X, அப்பரண்ட் பவர்னா Z. அப்ப ஃப்ரம் திஸ் இங்க எனக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? S கொடுத்துருக்காங்க, பவர். திஸ் இஸ் வாட் பவர். அடுத்ததா HV சைட்ல தானே கேட்குறாங்க. அப்போ திஸ் இஸ் வாட் வோல்டேஜ், KV. ஸோ கேவியில் கால்குலேட் பண்ணீங்கன்னா இது 0.4. ஓகே, இது கேவியில் கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.4. இல்லை நீங்கள் வோல்டேஜ் VIன்னு கூட எடுத்துக்கலாம், அது கூட தப்பு இல்லை. இது VE, இதை VI அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த VIன்றதும் S தானே? கரெக்டா? VIன்றதும் S தானே? அப்போ therefore from this இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட பவர் இஸ் ஈக்குவலன் டு, பவர்ன்றது 4000. கிளியரா? எஸ்ன்றது 4000 தானே? அந்த இடத்துல நான் எழுதியிருக்கேனே. ஸோ எஸ்ன்றது தட் இஸ் 4000. அடுத்து வோல்டேஜ்ன்றது வாட் இஸ் 400. அப்போ வோல்டேஜோட ஸ்கொயரு, அப்போ 400 இன்டூ 400. ஓகே, ஸோ டிவைடட் பை ஜெட். ஸோ ஆக்சுவலாக இதுதான் பேஸ். அப்போ ஜெட் பேஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் வி கெட்? ஜெட் பேஸ் எழுதலாமா? அப்போ மேலே எழுதுறேன் நான். So for Z base is equivalent to 400 square by 4000 which is Z base. அப்போ என்னோட Z base என்ன சார் கிடைக்கும்? 400. square into 4000. ஓகே, ஒரு 400 into இன்னொரு 400 by 4000 படிச்சீங்கன்னா it become cancel. அந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் போயிடும். அப்போ Z base எவ்வளோ வரும்? 40. ஓகே, எஸ். அப்போ ஃபைனலாக Z baseன்றது it is 40 ohms. எஸ், இப்போ என்னோட பேஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு ஆக்சுவல் வேணும், Z ஆக்சுவல் வேணும். Z per unit into
Z base. Clear? அப்ப multiply பண்ணுங்க 0. இருங்க. So 440 யா 400 into 400 divided by 4000. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போயிருச்சு. அப்ப இதுவும் ஸோ ஆக்சுவலாக இருங்க இந்த ஜட் பேஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணுமா ஆக்சுவல் வேணும்னா பர் யூனிட் இன்ட்டு பேஸு ஸோ இந்த இடத்துல நம்ம பேஸை இப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல இங்கே இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுப்பா ஏன்னா எனக்கு பர் யூனிட் தெரிஞ்சிருக்கு நம்ம பவர் சிஸ்டமில் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம் பாருங்க பவர் சிஸ்டம்லேயே ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம் தட் இஸ் ஜட் பர் யூனிட் நமக்கு கிடைச்சிருக்கு ஜட் பர் யூனிட் நியூ இருக்கு ஓகே ஜட் பர் யூனிட் இருக்கு ஜட் ஆக்சுவல் வேணும்னா நம்ம எப்படி எழுதுவோம் ஜட் ஆக்சுவல் இஸ் ஈக்குவல் டு ஜட் பர் யூனிட் into MVA divided by KVB அப்படின்னு எழுதுவோம்ல so MVA divided by KVB அப்படின்னு எழுதலாம்ல so actual is equivalent to Z per unit னா yes Z per unit னா இப்போ ஓகே அப்போ MVA-வையும் KVA-வையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பேராமீட்டரையும் நான் என்ன பண்ணுறேன் MVA-வையும் KVA-யும் மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகே அப்போ ஃபார் திஸ் 0.08 இன்ட்டு MVA எவ்வளோப்பா ஸோ 4000 KV என்னப்பா 400 தட்ஸ் இட் அப்போ எனக்கு என்ன கிடைக்குது இது 10 கிடைக்குமா அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 0.8ன்னு வருமா ஸோ இது ரியல் பார்ட்டு ஓகேயா என்னோட ரியல் பார்ட் அடுத்ததா ரியாக்டிவ் J பார்ட் எழுதுங்க ஸோ 0.16 இன்ட்டு சேம் 4000 by 400 போடலாமா அகைன் இதுவும் 10 வருமா அப்போ திஸ் இஸ் 1.6 J 1.6 அப்போ ஆன்சர் என்னப்பா வரும் எஸ் 0.8 ப்ளஸ் J 1.6 ஓம் இது ஆக்சுவல் வேல்யூ சார் எய்தர் இந்த மெத்தடில் நீங்கள் போடலாம் இது மெத்தட் 1 ஸோ இல்லை நான் உங்களுக்கு மெத்தட் 2வே சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே ஸோ அப்போ அடுத்ததா என்னோட மெத்தட் 2 ஓகே இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல ஸோ ஜட் ஆக்சுவல் வேணும் அப்படின்னா ஜட் பர் யூனிட் இன்ட்டு ஜட் பேஸை மல்டிப்ளை பண்ணலாம் ஓகே ஜட் ஆக்சுவல் வேணும் அப்படின்னா ஜட் பர் யூனிட் இன்ட்டு ஜட் பேஸை மல்டிப்ளை பண்ணலாம் இப்போ என்னோட ஜட் பேஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதே தான் ஜட் பேஸ் ஓகே ஜட் பேஸ் வேணும் அப்படின்னா that is b square divided by s அப்போ 400 into 400 by 4000 what we get 40 ohms இது z base ஓகே என்னோட z base ன்றது 40 ohm ஓகே இந்த மெத்தடையும் அதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் either இதுல சால்வ் பண்ணலாம் இல்ல அதுல சால்வ் பண்ணலாம் ஒன்னு பவர் சிஸ்டம்ல நம்ம ரெண்டு ஃபார்முலாவை பார்த்திருப்போம் z per unit நியூவை கால்குலேட் பண்றதை நம்ம பார்த்திருப்போம் ஸோ இல்லைன்னா இந்த மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகே அப்போ Z பேஸ்ன்றது 40 அப்போ ஆக்சுவல் பர் யூனிட் வேல்யூஸ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படியே அதை எழுதிக்குங்க ஓகே ஆக்சுவல் கொஷின்ஸ் பர் யூனிட்ல என்ன கொடுக்குறாங்க 0.02 ப்ளஸ் 0.04 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இல்லை இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது மெத்தட் 1 அப்படின்னா இந்த மெத்தட் 2வை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே அப்போ பர் யூனிட்ல 0.02 ஓகே அடுத்ததா J 0.04 okay 0.02 0.04 into z base எவ்வளவு 40 அப்ப மல்டிப்ளை பண்ணுங்க 40 into 0.2 என்ன வரும் will get 40 into 2 0.8 வரும்ல so 40 into 2 0.8 80 மாதிரி இருக்கும்ல so அங்க ஒரு 0 இங்க அப்படியே வெளியே இருந்திருக்கும் அடுத்ததா next 4 into 4 160 கரெக்ட்டா அப்போ 1.6 வந்திருக்கும்ல plus j 1.6 ohms அவ்வளவுதான் சார் ஓகே இதுவும் வருதா இங்க பாருங்க இந்த இடத்துல நீங்க ஆன்சர் பண்ணாலும் அதுல நீங்க ஆன்சர் பண்ணாலும் சேம் தான் ஓகே சோ அப்ப இதையே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கங்க சோ டைரக்டா நமக்கு பர் யூனிட்ல கேக்குறாங்கப்பா எனக்கு அதாவது டைரக்டா எனக்கு ஆக்சுவல்ல கேக்குறாங்கப்பா அப்ப பர் யூனிட்ல இருக்குன்னா பர் யூனிட்ல டு பர் யூனிட்டுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணலாம் சோ இல்லன்னா டைரக்டா given per unit செகண்டரியோட ஹை வோல்டேஜோட பேஸோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருது இதுவே உங்களுக்கு எல்வி சைடுல கேட்டிருந்தாங்கன்னா சார் இதுவே உங்களுக்கு எல்வி சைடுல கேட்டிருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்னா z பேஸ் ஈக்குவலன்ட் டு 400 ஸ்கொயர் வந்திருக்காதுப்பா 200 ஸ்கொயரா வரும்
ஓகே, இதுவே எல்வி சைடில் கேட்டாங்கன்னா ஓகே புரியுது இல்லை? ஸோ இப்போ இந்த மெத்தட் 2A கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸி தான். ஆக்சுவல் வேல்யூ வேணும் அப்படின்னா பர் யூனிட் இன்டூ பேஸ். ஆனால் அந்த பேஸை கால்குலேட் பண்ணுறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இங்கே எங்கே கேட்குறாங்க? ஹை வோல்டேஜ் சைடுக்கு கேட்குறாங்க. அப்போ ஹை வோல்டேஜ் சைடில் தான் நீங்கள் பேஸை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை லோ வோல்டேஜ்க்கு கேட்குறாங்கன்னா லோ வோல்டேஜ் சைடில் தான் நீங்கள் பேஸை கண்டுபிடிக்கணும். இங்கே ஹை வோல்டேஜ் சைடில் தான் கேட்டாங்க, அதனால ஹை வோல்டேஜ் சைடில் நான் பேஸை கண்டுபிடிச்சேன், which is 40 ohms. அடுத்ததான் நெக்ஸ்ட் ஜஸ்ட் அந்த 40 நீங்க கிவன் பர் யூனிட்டோட மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு அதோட பேஸ் கிடைச்சிருக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திருப்போம். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் per unit impedance of primary is equivalent to per unit impedance of secondary. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் பிரைமரியும் பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் செகண்டரியும் ரெண்டுமே சேம் தான். சார் நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல பர் யூனிட் கேட்கறாங்கன்னா உங்களுக்கு எந்த வேல்யூ இருக்கோ அதை யூஸ் பண்ணி அந்த சைட்ல பர் யூனிட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சுக்குங்க. அதையே ஈக்குவலன்ட் டு பிரைமரிக்கும் போட்டுக்கிட்டாலும் முடிஞ்சிடும். இல்ல செகண்டரிக்கு கேட்கறாங்க, நம்ம பிரைமரி வேல்யூ இருக்குன்னா பிரைமரியில பர் யூனிட்டை கண்டுபிடிச்சுக்குங்க. ஸோ அதை அப்படியே தூக்கிட்டு வந்து செகண்டரிக்கு போட்டாலும் ஈக்குவல் தான். ஓகேயா? ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பவர் சிஸ்டம்ல. ஸோ அப்போ ஃபர்தர் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னப்பா? Option C, D are ruled out. Option A will be correct. Okay, option A ன்றது தான் நம்மளோட சரியான ஆன்சர். Okay. So next question போலாம். So method 2A கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீங்க மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க, ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸிமம் எஃபிஷியன்சில இருந்து क्वेश्चंस பார்த்திருப்போம்ல. சோ அதுதான் a 200 kVA transformer has a iron loss of 1 kilowatt and copper loss of 2 kilowatt. Its load kVA corresponding to maximum efficiency. இதோட maximum efficiency எந்த kVA ல நடக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க. maximum efficiency occurs at which fraction of load தான் சார் கேக்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். for x fraction of kVA at x fraction of kVA is equivalent to kVA into square root of iron loss by copper loss. That's it sir. அப்ப kVA into iron loss by copper loss. kVA என்ன? 200. iron loss என்ன? that is what 1000. copper loss என்ன? 2000. அடிச்சா என்ன வரும்? this is 1 by root 2. 1 divided by 2. சார் 1 divided by root 2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். root of 1 வந்து 1 தான். root of 2 சப்போ 1 divided by root 2. கரெக்டா? இது நம்ம 1 divided by root 2 னு எழுதலாம். 1 divided by root 2 ஓட வேல்யூ 0.707. ஓகே, அப்ப 200 into 0.707 அப்படின்னு வரும். அடுத்ததா 70 into 2 140. 141.4 kVA. ஓகே, என்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 141.4 kVA லோட நீங்க கனெக்ட் பண்றப்ப நடந்திருக்கும். ஓகேயா? என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is 141.4 kVA லோட நீங்க கனெக்ட் பண்றப்ப நடந்திருக்கும். ஓகேயா? இது ஈஸியான क्वेश्चन தான். சோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு क्वेश्चन நான் காமிக்கிறேன், அப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த क्वेश्चन நான் சொல்லிட்டேன்ல, அப்ப அடுத்ததா நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் ஒரு ரெண்டு क्वेश्चन கொஞ்சம் இதுக்கு சிமிலரா நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். The maximum efficiency of a 100 kVA transformer having a iron loss of 900 kilowatts. Actually இது watts ஆ இருக்கும். Okay, so the iron loss of 900 watts and full load copper loss of 1600 watts occurs at which kVA? இந்த முறை அதே ஸ்டேட்மெண்ட் தான். என்ன கொடுத்திருக்காங்க? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்போ லாஸஸை கொடுத்திருக்காங்க. அந்த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்ன கேவிஏவை நீங்க கனெக்ட் பண்றப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லாஸஸை கொடுத்துட்டாங்க மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷன் அப்போ. ஸோ என்ன கேவிஏவில் நடக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. 100 into ஸ்கொயர் ரூட் ஆஃப்
Iron loss will be what? 900. Copper loss will be what? 1600. அப்போ என்ன நடந்திருக்கும்? 100 into root of 9 by 16. அப்போ root of 9 by 16 என்றது என்னப்பா? That is 3 by 4. அப்போ 100 by 4 நீங்கள் அடித்தா என்னப்பா வரும்? 25. அப்போ 25 into 3 that is 750 kVA. 775. அதாவது 75 kVA லோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்னோட இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபார்மரில் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அக்கர் ஆகும். எஸ், தினேஷ் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கிவன் கொஷினுக்கு ஆன்சர் வில் பி வாட்? 75 kVA. ஓகே, அப்போ அடுத்த கொஷின் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கொஷினும் அதே சம்பந்தமான கொஷின் தான், ஈஸி. இந்த மாதிரி என்ன சொல்றாங்க? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி 80% ஆஃப் ஃபுல் லோட்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ என்னோட லாசஸ் கொடுத்துருக்காங்க. காப்பர் லாஸ் வந்து PI-ஆ, ஹோமிக் லாஸ் வந்து PCU-ஆ. அப்போ therefore அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஷியோ ஆஃப் PI அண்ட் PCU கேட்குறாங்க. ஓகே, புரியுதா? என்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எவ்வளோ பர்சன்ட்ல நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி occurs at 80% of full load. ஓகே, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி 80% ஆஃப் ஃபுல் லோட்ல நடக்குது. அப்போ தென் ரேஷியோ ஆஃப் ஐரன் லாஸ் டிவைடட் பை ரேஷியோ ஆஃப் காப்பர் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ தானே அந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட WI அண்ட் WCU ஓட ரேஷியோ என்ன? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. 0.8 0.8 கிடையாது. ஸோ எப்படி 0.8 கிடையாதுன்னு சொல்கிறேன்? சார், அது எதை சொல்லுது? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அந்த கேவிஏல நடக்குதுன்னு சொல்லுது. 80% ஆஃப் ஃபுல் லோடுன்னு சொல்லுது. அதாவது நீங்க போன கேஸ்ல ஒரு 100 kVA டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்தீங்க பாருங்க, அதுல வந்து 80 kVA நீங்க கனெக்ட் பண்றப்போ 80 kVA நீங்க கனெக்ட் பண்றப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நடந்திருக்குன்னு தான் சொல்லுது. அதுக்காக இப்படி இதை மீன் இது வந்து 80 kVAன்றது எதை மீன் பண்ணாது. It does not mean WI by W ஓட ரேஷியோ, WCU ஓட ரேஷியோ it is not by 0.8. ஓகே, இது மீன் பண்ணாது. நம்ம இப்போதானே பார்த்தோம். ஸோ என்னோட எக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்? ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்றது occurs at x fraction of full load is equivalent to square root of WI divided by WCU, which is இந்த இடத்துல தான் WI PI ன்னு சொல்றாங்க, WCU PCU ன்னு சொல்றாங்க, which is root of PI divided by PCU. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ எக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபுல் லோடு, அந்த எக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபுல் லோடுன்றது 0.8. அதுதானே 80%. 80% இஸ் நத்திங் பட் 0.8. ஓகே, 80% சொல்றது என்ன? 0.8. அப்போ சிம்பிளா இது வந்து 0.8. அப்போ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் PI by PCU இருக்கும். 0.8 is equivalent to square root of PI by PCU. ஸோ எனக்கு என்ன வேணும்? ரேஷியோ ஆஃப் PI by PCU வேணும். அப்போ ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிடும்பா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ என்ன ஆயிடும்? 0.8 ஸ்கொயர். இந்த இடத்துல ரூட் ஆஃப் PI PCயோட ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். எஸ், அப்போ 0.64 தான் வரும். ஸோ இதுதான் என்னோட PI பார் PCUவோட ரேஷியோ. ஸோ ஐரன் லாஸ் டிவைட் பை காப்பர் லாஸுக்கான ரேஷியோவை கேட்குறாங்க. இந்த மாதிரி கூட கேட்கலாம்ல. எப்பவுமே நமக்கு இந்த எக்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு தான் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்போ என்னோட ரேஷியோ ஐரன் லாஸ் பை காப்பர் லாஸோட ரேஷியோ 0.4 வர்றப்போ, ஐரன் லாஸ் பை காப்பர் லாஸோட ரேஷியோ 0.64 வர்றப்போ எனக்கு இங்க மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நடந்திருக்கு. ஸோ அது பர்டிகுலரா எவ்வளோ கேவிஏலன்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் ஃபுல் லோடு கேவிஏ.
ஸோ 100 kVA னா 80 kVA. ஓகே, அந்த 80 kVA 80 kVA நீங்க கனெக்ட் பண்றப்போ ஐரன் லாஸ் அண்ட் காப்பர் லாஸோட ரேஷியோ 0.64 இருக்குது. ஓகே, அதுதான் இதுக்கான அர்த்தம். அப்ப this is what 0.64 தான். ஓகே, இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन. So all day efficiency of a transformer depends mainly on primarily on என்னடா all day efficiencyன்றதை நம்ம எந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்ப்போம்? டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம ஆல் டே எஃபிஷியன்சி பார்க்கணுமா, இல்லை என்னோட பவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஆல் டே எஃபிஷியன்சி பார்க்கணுமா, அண்ட் ஏன் ஆல் டே எஃபிஷியன்சி நம்ம பவர் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு பார்க்கணும்? ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? நேற்று தான் இதை நம்ம பார்த்தோம். ஸோ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் loading is constant, therefore efficiency is rated by power. அப்ப efficiency நம்ம பவர்ல தான் சொல்லுவோம். ஓகே, therefore நீங்க ஆல் டே எஃபிஷியன்சின்ற ஒரு பாராமீட்டர் படிக்கவே மாட்டீங்க. ஏன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் லோடிங்ன்றது கான்ஸ்டன்டா இருக்கும், எஃபிஷியன்சியை பவர் ரெஸ்பெக்டிவ்ல தான் படிப்போம், எனர்ஜி ரெஸ்பெக்டிவ்ல படிக்கவே மாட்டோம். ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் படிக்கிறப்போ கிளியரா என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை படிக்கிறப்போ இதோட லோடிங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோடு கர்வ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இவனோட லோடிங்ன்றது எப்பவுமே லோட் கர்வை பொறுத்து தான் சார் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஸோ எனர்ஜி பவர் ரெஸ்பெக்டிவ்ல என்னால் படிக்க முடியாது. பவருன்றது மாறுது, டைம்ன்றது மாறுது. கரெக்டா, ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு பவர் இருக்கும். லோட் கர்வ் நீங்க பாத்தீங்கன்னா லோட் கர்வ் இட் இஸ் நத்திங் பட் இப்படி தானேப்பா இருக்கும். திஸ் இஸ் வாட் பவர், திஸ் இஸ் டைம். அப்போ டைமையும் பவரையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது, வேரியஸ் வேல்யூல இருக்கும். ஆனா பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ல பாத்தீங்கன்னா பவரும் டைமும் கான்ஸ்டன்டா இருக்கும், அதனால பவர் ரெஸ்பெக்டிவ்ல படிக்கலாம். ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல பவரும் டைமும் பாத்தீங்கன்னா லோட் வேரியேஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப therefore இதோட லோடிங்கை நம்ம எப்பவுமே எனர்ஜியில தான் சொல்லணும். ஓகே, அதுதான் நம்ம ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்றத கால்குலேட் பண்றோம். ஸோ ஆல் டே எஃபிஷியன்சினா என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த பர்டிகுலர் டைமுக்கு லோடு, ஓகே, இந்த பர்டிகுலர் லோடு எவ்வளோப்பா? தட் இஸ் 2 kVA. ஓகே, இது வந்து 2 kilowatts. ஓகே, இப்போ 2 kilowatts, இப்போ 1 kilowatt, அடுத்து மேலே போனால் 2.5 kilowatt. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 kilowatt, அடுத்தவன் 1 kilowatt, அடுத்தவன் 2.5 kilowatt. அப்போ இந்த டியூரேஷன் 2 hours, இந்த டியூரேஷன் 1 hours, அடுத்த டியூரேஷன் 3 hours. அப்போ என்ன பண்ணணும்? யூ நீட் டு கன்சிடர் த லோடு, யூ நீட் டு கன்சிடர் த டைம். ஓகே, டியூரேஷன் ஆஃப் லோடையும் நீங்க எடுத்துக்கிறீங்க, டியூரேஷன் ஆஃப் அமௌண்ட்டையும் நீங்க எடுத்துக்கிறீங்க. அமௌண்ட் ஆஃப் லோடு தட் இஸ் பவர், இதை தான் நான் சொல்றேன், இதுதான் என்னோட அமௌண்ட் ஆஃப் லோடு. ஓகே, இது என்னோட டியூரேஷன் ஆஃப் லோடு. ஓகே, ஸோ இந்த கர்வ் வேணும்னா கூட உங்களுக்கு வரைகிறேன், பெருசாக வரைஞ்சா கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, சி இது என்னோட அமௌண்ட் ஆஃப் லோடு. which is 2 kilowatt hour, 2 kilowatt அப்படின்றது. ஓகே, கிலோவாட். நெக்ஸ்ட் இது which is 1.5 kilowatt. இது என்னோட டியூரேஷன் 3 hours. ஸோ இது 2 hours இல்லை 4 hours. ஓகே, இதுதான் என்னோட அமௌண்ட் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் லோடு. இது அமௌண்ட் ஆஃப் லோடு. ஸோ கிளியர் தானே?
ஸோ அப்போ ஆப்ஷன் சி அண்ட் பி ரெண்டுமே தான் கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து டியூரேஷன் ஆஃப் லோடை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறீங்களா அப்படின்னா தப்பு. டியூரேஷன் ஆஃப் இல்லை அமௌண்ட் ஆஃப் லோடை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்னாலும் தப்பு. ஸோ பவர் இன்டூ டைமில் தான் நீங்கள் சொல்லணும். அப்போ பவரை தான் இது எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அமௌண்ட் ஆஃப் லோடுன்றது தான் பவரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ இது எனக்கு டைமை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. கரெக்டா? ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். மற்ற ரிமைனிங் திங்ஸ் ஆர் ராங். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஐ ஹோப் இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்க சார், இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணியிருக்காங்க, 60 ஹெர்ட்ஸில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. A transformer is designed for the operation of 60 hertz. A transformer is designed for the operation of 60 hertz. அடுத்ததா it is work on the 50 hertz. இப்போ அதை வந்து 50 ஹெர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க without changing its voltage and current rating. ஸோ கரண்ட் ரேட்டிங்லாம் சேமாக தான் இருக்குது, வோல்டேஜ் கரண்ட்லாம் சேமாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் மாறி இருக்கு. when compared to the 60 hertz transformer efficiency on 50 hertz என்ன? ஓகே, அதாவது efficiency at 60 hertz அடுத்ததா efficiency at 50 hertz, இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோ என்ன, இதில் யார் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. ஓகே, என்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, 60 ஹெர்ட்ஸுக்கு டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதை 50 ஹெர்ட்ஸில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. அப்படி ஆப்ரேட் பண்ணுறப்போ ஸோ எந்த டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, சிம்பிளாக இதை நம்ம எப்படி சொல்லலாம், என்னோட ஃப்ளக்ஸை வச்சு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல என்னப்பா பண்ணியிருக்காங்க, வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரேட்டிங்ஸ் ஆர் வித்தவுட் சேஞ்சிங்னா, அப்போ வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளக்ஸ்ன்றது தட் இஸ் வி பை எஃப் ரேஷியோவை பொறுத்தது. அடுத்ததா இங்கே எஃப் என்னவாகுது, ஃபர்ஸ்ட் 60 ஹெர்ட்ஸு, அடுத்ததா 50 ஹெர்ட்ஸு. அப்போ ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிச்சுன்னா ஃப்ளக்ஸ் குறையுது, அப்போ என்னோட பி மேக்ஸ் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிச்சுன்னா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, தேர்ஃபோர் பி மேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பி மேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எஸ் இட் இஸ் லாசஸ் இன்க்ரீசஸ். ஸோ லாசஸ் இன்க்ரீசஸ்னா எஃபிஷியன்சின்னா என்னப்பா, so output divided by output plus loss. okay, அப்ப losses increase ஆச்சுன்னா efficiency of 50 hertz transformer will be lesser than the 60 hertz transformer. சிம்பிளா சொல்லலாமா, அப்ப efficiency of 50 hertz lesser than efficiency of 60 hertz. okay, அப்ப efficiency of 50 hertz ன்றது lesser than the efficiency of 60 hertz. இங்க என்ன சொல்லிருக்காங்க, when compared to the full load efficiency at the 60 hertz the transformer efficiency of 50 hertz will be increases marginally. கிடையாது, increases கிடையாதுப்பா, remain unaltered கிடையாது. yes, அப்ப decreases marginally. clear? அப்போ efficiency of 50 hertz transformer decreases by marginally. ஓகே, இந்த வரைக்கும் புரியுதுலப்பா. அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்னோட எஃபிஷியன்சில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கிளியர் தானே, அப்போ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுவோமா. ஸோ இதை ட்ரை பண்ணுங்களேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a single phase transformer has a maximum efficiency of 90% at full load and unity power factor. ஓகே, ஸோ என்னோட எஃபிஷியன்சின்றது என்ன கொடுத்துருக்காங்க, 90%. ஸோ என்ன லோடு, அட் ஃபுல் லோடு என்ன பவர் ஃபேக்டர், யூபிஎஃப் பவர் ஃபேக்டர். அடுத்ததா எஃபிஷியன்சி அட் half of the full load at the same யூபிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். ஸோ இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா, நம்ம இப்போ தானே நேற்று தானே எஃபிஷியன்சியோட ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவலன் டு x into power factor divided by x into power factor. okay, so x into power factor that is what, losses, wi plus wcu. okay, wi divided by wcu. actually இந்த wce க்கு மட்டும் x square wi ன்னு வரும், WCU வரும், அடுத்ததா WI வரும். இங்க பாருங்க, இது வந்து நார்மல் எஃபிஷியன்சி ஃபார்முலா. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷனில் நமக்கு என்ன தெரியும்? டியூரிங் மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்றது எப்போ நடந்திருக்கும்? WI வந்து WCUக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நடந்திருக்கும். அப்போ தேர்ஃபோர் இங்கே ஈட்டா மேக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும் இதை. ஸோ இது நார்மல் எஃபிஷியன்சி, இது ஈட்டா மேக்ஸில் ஈட்டா மேக்ஸோட எஃபிஷியன்சி. அப்போ என்னவா இருந்திருக்கும்? WIயும் WCயும் சேமாக இருந்ததுனால that is 2 times of WIன்னு இருந்திருக்கும். இங்கே that is a full loadன்னு சொல்கிறாங்களா? அப்போ full loadன்னா x is equal to 1, half of the full loadன்னா x is equal to 1/2. ஓகே, அப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1 into power factor என்னப்பா? This is what power factor. So power factor unity 1/1, அடுத்ததா 1 into 1 plus 2WI equivalent to efficiency, maximum efficiency என்ன சொல்லியிருக்காங்க? 0.9, that is 90%. Okay, அப்போ from this இது எப்படிப்பா சால்வ் பண்ணலாம்? 1 plus 2WI is equivalent to 1 plus 2WI is equivalent to 1/9/10. So which is 10/9. Okay, இது 10/9 வரும். So இப்போ 2WI is equivalent to 10/9 minus 1. அப்போ என்ன கிடைக்கும்? 1/9 equivalent to 2WI அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இங்கேயே நான் கூட சொல்றேன். அப்போ WI is equivalent to என்னப்பா கிடைக்கும்? 1/18. ஓகே, அப்போ WI அப்படின்றது என்ன கிடைக்குதுன்னா that is 1/18 சார். ஓகே, 1/18ன்றது என்ன சார்? ஸோ 20ல் ஒரு பங்கு. ஓகே, அப்போ ஸோ 20ல் ஒரு பங்குன்றது என்ன? 0.04. ஓகே, ஸோ 4 into சார் இப்போ 1/20 அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதாவது 1/10ன்னா 0.1ன்னு சொல்லுவோம். ஸோ 1/20ன்னா 0.05ன்னு சொல்லுவோம். கரெக்டா? 1/20ன்னா 0.05. ஆனால் இது என்னவா இருக்கு? அதை விட அதிகமாக இருக்கா? அப்போ 0.55 அப்படின்னு இருக்கலாம். ஓகே, 0.54, 0.53 அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, அப்போ WIன்றது which is 0.54 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 0.0. ஓகே, வெறும் 5 கிடையாது, 0.54. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்த கேஸை கண்டுபிடிங்க. இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? நான் ஐரன் லாஸை கண்டுபிடிச்சிட்டேன். I founded the iron losses. Next, second efficiency நீங்க கண்டுபிடிக்கணும். Efficiency at half of the full load with the same power factor. Efficiency is equivalent to half of full load, same UPF. So இப்போ என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அப்போ WI is constant, we know. So WI is constant, that is 0.054. Okay, ஆனா என்னோட WCUன்றது என்னவாகும்? It becomes half, it reduces by 1/4 time. அதாவது நீங்க லோட வந்து பாதியா குறைச்சிங்கன்னா லாசஸ் என்னவாகும்னு சொன்னப்பா 1/4 குறைஞ்சிரும்னு சொன்னேன்னா, அப்போ காப்பர் லாஸ் அட் half of full load is equivalent to 1/4 into 0.054. ஓகே, அப்போ 54ல் 17, 27, 28ல் 17, 14, அப்போ 0.012 அப்படின்னு வரும். ஓகே, ஆல்மோஸ்ட் இதுதான். அப்போ நெக்ஸ்ட் என்னோட எஃபிஷியன்சி அட் half of the full load at unity power factor is equivalent to 1 in, இப்போ 1 போடக்கூடாது. இப்போ இந்த கேஸ்ல xன்றது என்னப்பா? that is 1/2. பவர் ஃபேக்டர்ன்றது என்னப்பா? that is 1. ஓகே, அப்போ அதை தான் போடணும். 1/2 into power factor என்ன? that is 1 divided by 1/2 into power factor is 1. அடுத்ததா WCU என்ன? காப்பர் லாஸ் is what? 0.012. அடுத்ததா ஐரன் லாஸ் என்ன? 0.054. ஓகே, இப்போ இந்த மொத்தத்தை ஆட் பண்ண என்ன வரும்? நியூமரேட்டர்ல 0.5 divided by 0.5 plus இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன சார் வருது? 0.054, 0.012, அப்போ 6600. அப்போ 0.066. அப்போ ஆட் பண்ணுறப்போ ஃபர்தரா 0.5 divided by 0.566 அப்படின்னு வரும். சார் இப்போ இது மோரார்லெஸ் என்னவா இருக்கு? ஒரே ஒரு 10 டைம்ஸ்க்கு கம்மியாக இருக்கு, அதாவது 10%க்கு கொஞ்சம் கூட இருக்கு.
ஓகே, அப்போது ஆல்மோஸ்ட் இது ஒரு 88% கிட்ட இருக்கலாம். ஓகே, இப்போ இதை செக் பண்ணுவோம், ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். எஸ், இங்கே எனக்கு 81% இருக்குது, வாய்ப்பு இல்லை. 80%, 96% வாய்ப்பே இல்லை. 80% கிடையாது, இட் இஸ் 87.8% தான் நியரர் ஆன்சராக இருக்குது. சிம்பிளாக எப்படி சொல்லலாம்பா, இதை 5/55 இருந்தால் என்ன, 1/11 கரெக்டாக. அப்போது சாரி சார், இது 50/55, அப்போ 10/11, அப்போ 10/11 இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. அப்போ திஸ் இஸ் 12/11 ஆர் 10/11 ரேஷியோ நீங்கள் பார்க்குறப்போ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 88-87% கிட்ட தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ அப் டு திஸ் கிளியராப்பா? இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் புரியுது இல்லை? ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்காப்பா? ஸோ ஃபார் திஸ் கொஷின் ஆன்சர் என்ன? அப்போது ஃபார் திஸ் கொஷினுக்கு ஆன்சர் என்ன? எஸ், ஆப்ஷன் டி தான். ஸோ மற்றதெல்லாம் தப்பு தான். ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லைல்லப்பா? இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கப்பா, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் கொஷின்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். சார் எப்பவுமே இந்த மாதிரி கொஷின் கேட்க மாட்டாங்களா அப்படின்லாம் இருக்காதீங்க. ஓகேயா, இப்போ நம்ம இந்த லாஸ்ட் பார்த்த கொஷினே கூட என்ன சார் இது கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இதுக்கு 1 நிமிஷம்லேருந்து 2 நிமிஷம் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இந்த மாதிரி கொஷின் கேட்கவே மாட்டாங்க நம்ம சொல்லவே முடியாது. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கேட் கொஷின்ஸையும் நமக்கு கேட்டுருக்காங்க. ஓகேயா, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்டோட 1 மார்க்ஸ் நிறையவே கேட்டிருக்காங்க, ஈவன் 2 மார்க்கை கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எப்போவுமே எந்த ஒரு கொஷினும் கேட்க மாட்டாங்கலாம் எடுத்துக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக உங்களால் கான்செப்டை புரிஞ்சு லேர்ன் பண்ண முடிஞ்சுக்குதுன்னா ஸோ கண்டிப்பாக கற்றுக்கோங்க, அதுதான் உங்களோட எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷனை ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே, அதை தவிர்த்து இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஃபார் மோர் டிஸ்கஷன் அண்ட் வீடியோஸில் நம்ம மீட் பண்ணுவோம்.